أشهد أن محمد رسول الله. இது அகில மக்கள் அனைவருக்கும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை. தந்தை பெரியார் தமிழக மண்ணில் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்திய மகத்தான சாதனையாளர். பகுத்தறிவு பகலவனாய், பார்ப்பனியத்தை எதிர்ப்பவராய், மூட பழக்கங்களை ஒழிப்பவராய் சுற்றிச் சுழன்ற மாபெரும் போராளி அவர். புதிய உலகின் தொலைநோக்காளர், தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என யுனெஸ்கோவால் புகழப்பட்டவர். அத்தகைய சிறப்புக்குரிய பெரியார் 1923 தொடங்கி 1973 மரணிக்கும் வரை ஏறத்தாழ 50 ஆண்டுகள் இடைவிடாமல் ஒரு கருத்தை சொல்லி வந்திருக்கிறார் என்றால் அது இஸ்லாத்தை பற்றித்தான். அவர் ஒரு இஸ்லாமிய அழைப்பு பணியாளராகவே வாழ்ந்திருக்கிறார். இஸ்லாம் குறித்து பெரியார் பேசியவற்றை இன்று எந்த பெரியாரிஸ்டுகளும் பேசுவதில்லை. இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து என்று தீண்டாமை இழிவுக்கு தீர்வை காட்டிய பெரியாரின் கருத்தை எந்த பகுத்தறிவாளரும் இன்று பரப்புவதில்லை. இத்தகைய நிலையில்தான் பெரியாரின் அன்புக்குரியவரும், பெரியாரை ஆள கற்றவரும், பெரியாரின் அடிமை என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நாடெங்கிலும் பெரியாரின் கோட்பாடுகளை கொண்டு சேர்த்தவருமான பேராசிரியர் பெரியார் தாசன் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார். இஸ்லாம் குறித்து பெரியார் பேசியவற்றையும், இஸ்லாம் குறித்து பெரியாரிஸ்டுகள் பேசாமல் இருப்பவை பற்றியும் இதோ பேசுகிறார் அப்துல்லா பெரியார் தாசன். மிகப்பெரிய தலைவர்கள், இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர்கள், தொல் திருமா உள்ளிட்ட தலித் இயக்க தலைவர்கள், பத்திரிகை நண்பர்கள், திரைத்துறை நண்பர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டிவிடி வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இன்னும் தமிழகம் முழுவதும் பரவலாக கொண்டு போய் சேர்க்கின்ற பணியில் இது டாக்டர் அப்துல்லா அவர்கள் இறுதியாக விட்டுச் சென்ற, இஸ்லாத்திற்காக விட்டுச் சென்ற ஒரு மாபெரும் ஆவணம் மட்டுமல்ல, இது தாவாவுக்கான ஆயுதம் என்கின்ற அடிப்படையில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எல்லா முஸ்லீம்களிடத்திலும் இருக்கிறது. தீண்டாமை இழிவுக்கு தீர்வை சொல்லி இருக்கின்ற தந்தை பெரியாரினுடைய 136வது நினைவு தினத்தை தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில இந்த ஆவணப்படத்தை நாங்கள் வெளியீட்டு செய்திருக்கிறோம். இதை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பை தமிழக மக்களிடத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன அப்படி பார்க்குறீங்க? அதே பெரியார் தாசன் தான் இப்போ அப்துல்லாவா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இந்த மாற்றம்? பல பேருடைய கேள்வி இது. என்னை வைத்து கூட்டம் போட்டவர்கள், என்னோடு உறவாடிய நண்பர்கள் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய கேள்வி. கடவுளே இல்லைன்னு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பெரியார் தாசன் இன்னைக்கு கடவுளை வணங்குகிறவனாய் அப்துல்லான்னு எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறானே, என்ன ஆச்சு இவனுக்கு? தந்தை பெரியார் தான் 1923 எர்ணாகுளத்திலே முதல் முறையாக ஆரம்பித்து வைக்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள், தீண்டப்படாதவர்களாய் கஷ்டப்படுகிறவர்கள், சூத்திர பட்டத்திற்கு ஆளாகி பார்ப்பானின் வேசி மகனாய் இருக்கிறவர்கள் என்றெல்லாம் இழிவை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு மாறிவிடுங்கள் என்று 1923 தீர்மானம் கொண்டு வருகிறார் பெரியார். அன்று தொடங்கி 1973 அவர் மறைந்து விடுகிறாரே, அது வரைக்கும் பல காலங்களில் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். என்ன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மந்திரம் தான் நம்மை மனிதராக்க முடியும். இதை நான் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை.
1919, 1920 முதல் இன்று வரை 28 வருடங்களாக சொல்லி வருகின்றேன். இஸ்லாத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தேடி 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 மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காக சொல்லி வருகிறார். அது தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, பக்கிங் கர்நாடிக் மில்லினுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, பொன்மலை ஒர்க் ஷாப்பில் ஏற்படுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்கள் திரண்டிருக்கும் போதும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சிறப்பை சொல்லுகிற மீலாது நபி விழாவாக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலேயும் ஒரு கண்ணோட்டம் வைத்திருக்கிறார். சூத்திரர்கள் என்கிற இழிவு, இந்து மதத்தில் இருக்கிற இழிவு, பார்ப்பானுக்கு அடிமை என்கிற இந்த இழிவு ஒழிய வேண்டும் என்பதுதான் என் கவலை. இந்த கவலையை தீர்வதற்கு ஒரே மருந்து இஸ்லாம் என்கிறார் பெரியார். இஸ்லாமிய நுழைவாயிலுக்குள்ளே நுழைந்து உள்ளே எல்லா இடமும் சுற்றி வருகிறார் பெரியார். ஆணைமுத்து ஐயா அவர்கள் ஆரம்பத்திலே அவர் வெளியிட்டது 1974 வெளியிட்டது 3 வால்யூம். அது இப்பொழுது விரிவாக்கப்பட்டு தந்தை பெரியாரிடத்திலேயே கையொப்பம் பெறப்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது இன்றைக்கு விரிவாக்கப்பட்டு 20 வால்யூம்களாக பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்று சிந்தனையாளர் கழக சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறதே. ஒரு வரி விடாமல் மொத்தத்தையும் படித்து விட்டுத்தான் சொல்லுகிறேன். அதிலே தான் இந்த கருத்துகள் சுரங்கமாக திகழ்கின்றன. அந்த கருத்துக்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு ஆதரவாக மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இஸ்லாம் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு உயர்வானது, மக்களுக்கு இது எப்படி ஏற்றது, தமிழர்களுக்கு திராவிடர்களுக்கு இழிவை ஒழிப்பது, சமத்துவத்தை கொடுப்பது, சகோதரத்துவத்தை கொடுப்பது, பேதமற்ற நிலையை நிலைநாட்டக்கூடியது, மகிழ்ச்சியான வாழ்வை தரக்கூடியது என்றெல்லாம் ஆய்ந்து 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 பெரியார் சொன்ன கருத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கடவுட்கொள்கை உட்பட எல்லாவற்றையுமே பரிசீலித்து ஆதரவாக பேசியிருக்கிறார் பெரியார். இன்றைக்கு இஸ்லாத்தில் 2 கண்கள் இருக்கின்றன எங்களுக்கு என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன்று வணக்க வழிபாடுகள், தொழுகை முதலான சமாச்சாரங்கள். இன்னொரு கண் எங்களுக்கு எது என்றால் எத்தி வைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்தார். தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட வகையில் அவர் போகச் சொன்ன இடத்துக்கு தான் நான் போயிருக்கிறேன். மதத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த மதத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். மதம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது என்றும் சொல்கிறார். எல்லா விஷயமும் இந்த தொடரிலே ஆதாரங்களோடு நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த உள்நோக்கத்தோடு சொல்லவில்லை என்பது. ஆனால் அந்த ஆவணப்படத்தை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறதா என்றால் அது உண்மைதான், அது மறக்க முடியாது. ஏற்கனவே நான் இந்த ஆவணப்படத்தை பார்த்திருக்கும் பொழுது அதில் இவ்வளோ லென்த் இருக்குது, இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிங்க, இந்த மாதிரியான கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். இப்பொழுது நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அதை நான் பார்க்கவில்லை. அது ஒரு மறக்க முடியாத குறை. அது ஒருவேளை அந்த குறையை சரி செய்திருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் தோன்றுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த எண்ணத்தில் என்ன புரிந்திருக்கிறது என்பதை என்னுடைய சகோதரர் செல்வமணி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்து மதத்தை பற்றி மிக குறைவாக, மிக கேலியாக மறைந்த அப்துல்லா அவர்கள் பேசியிருக்கிறது என்பது இருக்கிறது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம திட்டிக்கிறது மாதிரி. நம்ம வீட்டு பிள்ளைய சொல்லுவோம், சரியா படிக்கலாம், என் வீட்டில் 2 தருதலை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை சொல்ல விட மாட்டோம். அவன் சொன்னான்னா எனக்கு வாயிலேயே குத்துவோம், இல்லை கையை வெட்டுவோம். ஆனால் என் பிள்ளைய நான் சொல்லிக்கலான்னு அந்த அடிப்படையில் தான் அப்துல்லா அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் நீண்ட காலமாக இருந்து வந்த காரணத்தினால் அதை சொல்லியிருக்காங்க. அதை நாம் அப்படித்தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இயக்குனர் சிவச்சந்திரனும் அது ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் கடந்து வந்த பாதை எப்படி, அவர் தாங்கிய வழிகள் எப்படி, தாங்கப்பட்ட அவமானங்கள் எப்படி, அதனால அவர் ரொம்ப ஆணித்தரமா இதை நேரடியாக யாரெல்லாம் எங்களை தாக்குனீங்களோ அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது மற்றவர்களை சகோதரத்துவத்தோடு இருக்கக்கூடிய வேறு யாருக்கும் சொல்லப்படல. அதுதான் அதுல இருக்கிற நோக்கம். அப்புறம் இன்னும் சொல்லும் போது சொன்னாங்க, பிற மதத்தில் இங்க அடிக்கிறான்றதுக்காக நீ ஓடிடு இஸ்லாத்துக்கு அப்படின்றது இல்லை. அடிப்பதற்காக ஓடி ஒளியறதுக்கான இடம் இல்லை இஸ்லாம். நீ பிறந்ததுல இருந்து மரணிக்கிறது வரைக்கும் வாழ்வதற்கான இடம் தான் இஸ்லாம். அது ஓடி ஒளிகிற இடம் இல்லை. நாங்க இந்தியாவில தான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம். எங்களை இந்துலாம் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு இந்து படிக்கிற வேதத்தை எங்களை படிக்க கூடாதுங்கிறாங்க. எங்களை தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி கோயிலுக்குள்ள வராதங்கிறாங்க. நாங்க தச்ச செருப்ப அவங்க போடுறாங்க, ஆனா எங்களை போடக்கூடாதுங்கிறாங்க. எங்க எருமாடு குளிக்குதுங்க குளத்துல, எங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே.
இந்த இழிவெல்லாம் இஸ்லாத்துக்கு போனா தீந்துருமா? இதுக்கு பெரியார் என்ன சொல்றாரு? இஸ்லாத்துல என்னைக்கு ஒருத்தர் சேர்ந்து விடுறாரோ, இறைவன் ஒருவனே அவனுக்கு இணை இல்லை துணை இல்லைன்னு ஒத்துக்கிறாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர்னு ஒத்துக்கிறாரோ, அவர் உடனே இஸ்லாமியர் ஆயிடுறாரு. வேற எந்த சடங்கும் கிடையாது. சேர்ந்த உடனே பெரியார் சொல்றாரு, இஸ்லாத்தில் இணைந்த சக்கிலியானாலும் மலம் அள்ளும் தோட்டியானாலும் கூட இஸ்லாம் மத வேத நூலை படித்தாக வேண்டும். அங்க படிக்க கூடாதுங்கிறாங்க, இங்க படித்து ஆக வேண்டும். வேத நூலை ஒன்று அவரா படிக்கணும், இல்லைன்னா படிக்க கற்றுக்கிட்டாவது படிக்கணும். நாங்கள் விட மாட்டோம், கற்றுக்கிற வரைக்கும் படித்தே ஆகணும். படிப்பதை கேட்டாக வேண்டும், அதாவது திருக்குரானை படித்தாக வேண்டும், கேட்டாக வேண்டும்னு பெரியார் சொல்றார். இது வேத கதை முடிஞ்சுதா? அதே நேரம் இந்து மதத்தின் வேத நூலை பிராமணர்கள் எனப்படும் மிகச் சிறுபான்மையினர் தவிர வேற யாரும் படிக்கக்கூடாது. இஸ்லாமியர்கள் படித்தே ஆக வேண்டும். யாராக இருந்தாலும் இஸ்லாம் மக்களை ஒன்றுபடுத்தும் மார்க்கமாக இருக்கிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது அகில மக்கள் அனைவருக்கும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை.